ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நடக்க இருக்கக்கூடிய சுக்கிரன் பயிற்சியை பற்றி தாங்க. இந்த சுக்கிரன் பயிற்சி எப்போ நடக்குது, இதுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சுக்கிரன் பயிற்சியால் கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது, ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் சுக்கிர பயிற்சி நமக்கு ஜனவரி 28ஆம் தேதி அமைஞ்சிருக்குதுங்க. ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்தே, அதாவது ஜனவரி 27ஆம் தேதியிலிருந்தே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சுங்க. அதை பற்றியும் பார்க்கலாங்க. இது கூடவே இந்த சுக்கிர பகவானை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சுக்கிர பகவானை நாம் வழிபட்ட வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில சுக்கிர பலம் கிடைக்கும், சுக்கிர யோகம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. கிரகங்களிலே ரொம்பவும் பிரகாசமானதும் நட்சத்திர அந்தஸ்தும் கொண்ட கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பலனை நாம அடையறதுக்குமே குருவோட அருள் தாங்க ரொம்பவே முக்கியம். குருவோட அருள் இருந்தா தாங்க நாம சகல யோகத்தையும் பெற முடியும் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. மற்ற கிரகங்களோட அருள் கிடைக்கிறதுக்கே இந்த குருவோட அருள் தாங்க ஃபர்ஸ்ட் தேவை. ஏன் கிரகங்களின் அருள் மட்டும் இல்லாம அந்த கடவுளோட அருள் கிடைக்கிறதுக்குமே கூட நமக்கு இந்த குருவருள் தாங்க முக்கியம். குருவருள் இருந்தால் திருவருள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகமே இருக்குதுங்க. இது மாதிரி தான் இந்த சுக்கிர பகவானோட அருளை பெறதுமே ரொம்பவே முக்கியங்க. இவர் திருமண யோகத்துக்கு, வீடு மனை உள்ளிட்ட சொத்துக்கள் பெறத்துக்கு, சந்தான பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, பொருளாதார பிரச்சனை இல்லாமல் இருக்கவும், முக்கியமாக கடன் தொல்லை இல்லாமல் வாழ்றதுக்கு இந்த சுக்கிர பகவான் அருள் பெறணுங்க. இந்த சுக்கிர பகவானை யோகக்காரகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா மனிதனோட வாழ்க்கைக்கு என்னென்ன சந்தோஷங்கள் தேவையோ அது எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்கும் தெய்வம் தாங்க இந்த சுக்கிர பகவான். பணமே இல்லாம பேங்க்ல கடனை வாங்கியாவது வீடு கட்டுற யோகம் நிறைய பேருக்கு இருக்குதுங்க. அது மாதிரி பணக்காசுக்கு குறைவே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த சொந்த வீடு கட்டுற ஆசை இருந்தாலுமே கூட இந்த யோகம் அமையாமல் ரொம்ப பேருக்கு தள்ளி போய்கிட்டு தாங்க இருக்குது. சொந்த வீடு அப்படின்னு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தாங்க இந்த வாஸ்து பகவான் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான். பொதுவாகவே கட்டிடக்காரகன் அப்படின்னு சுக்கிர பகவானை சொல்லுவாங்க. சுக்கிர யோகம் ஒருத்தருக்கு இருந்தது அப்படின்னா அவங்க சகல சம்பூத்துகளும் கிடைச்சி வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. சுகபோகங்களுக்கு அதிபதியாக திகழ்பவர் தாங்க இந்த சுக்கிர பகவான். இவர் நாம வெள்ளிக்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் வணங்கலாம். நவரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி 9 முறை அதை சுற்றி நாம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா சுகபோகங்களையும் நமக்கு கொடுப்பாருங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் உச்சமாக இருந்தாங்க அப்படின்னா இந்த லோகத்துக்கு இணையான மிக பிரம்மாண்டமான வீடு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தாங்க ஐதீகம். அதனால தாங்க ஒருத்தங்க வீடு கட்டணும் அப்படின்னு போய் ஜாதகம் பார்த்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்கக்கூடியது சுக்கிரன் பலன் எப்படி இருக்குன்னு தாங்க. ஏன்னா இந்த சுக்கிர பகவானோட பலனை வச்சு தாங்க வீடு கட்ட முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி யாரெல்லாம் இந்த சுக்கிர பகவானை வழிபட்டு வீடு கட்டுற யோகத்தை பெற்றிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே சுக்கிர பகவானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, நாம சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தேவியும் உரிய ஸ்லோகங்கள் சொல்லி தொடர்ந்து வணங்கிக்கிட்டு வரலாங்க. இது மாதிரி வணங்குறது மூலியமா நமக்கு எல்லா வகையான செல்வங்களுமே கிடைக்கும். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த சுக்கிர பயிற்சியால கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு இப்ப பார்க்கலாங்க. பொதுவாகவே எல்லாருக்கும் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இதுதாங்க தெரிஞ்சிருக்கும் மேக்சிமம். இது கூடவே சுக்கிர பெயர்ச்சியும் இருக்குதுங்க. அது என்ன சுக்கிர பெயர்ச்சி அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த சுக்கிர பெயர்ச்சியால கூட பல நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க எல்லா ராசிக்காரங்களுக்குமே. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் பயிற்சி அப்படிங்கிறது சுக்கிர பகவான் 26 நாளுக்கு ஒரு முறை தன்னோட ராசியை மாத்திக்குவாருங்க. அதாவது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது 26 நாளுக்கு ஒரு முறை நடக்குங்க. அதாவது மாசம் மாசம் நடக்கக்கூடிய ஒண்ணு தான் இது. ஒரு கிரகம் மீன ராசியில இடம்பெயர்ச்சி அடைஞ்சு உச்ச நிலையில கிட்டத்தட்ட ஜனவரி கடைசியில இருந்து மே கடைசி வரைக்குமே பயணிக்க போறாருங்க. இது உங்களுக்கு 4ஆம் அதிபதி, லாப அதிபதிங்க. இவர் செய்யக்கூடிய வேலையால எல்லா ராசிக்குமே யோகம் கிடைக்க போகுதுங்க. அதுல உங்க ராசியும் ஒண்ணுதான். இப்போ சனி விலகிறத நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல குரு பகவான் 7ஆம் வீட்டை பாக்குறத நினைச்சு சந்தோஷப்படுறதா, கேது பகவான் குடும்பஸ்தானத்துக்கு புதிய அமைப்புகளை கொடுத்து குடும்ப ரீதியா நிறைய மாற்றங்களை கொடுத்து விருத்தி அடைய போறாரு அப்படின்னு சந்தோஷப்படுறதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. இது எல்லாத்துக்குமே போனஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல, அதுவும் பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று வரதுனால சனி கூடவே ராகுவோட பயணிக்க போறாருங்க. அதோட பலன்களை பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா திருமணம், கல்வி, சொத்துக்களை சேர்க்கறது, தகவல் பரிமாற்றம், குடும்ப ரீதியான விஷயம், இல்லைன்னா பொருளாதார உயர்வு, இது பத்தி எல்லாம் ஒன்னொன்னா பார்க்கலாங்க. தொடர்ந்து பொதுவாகவே கடகராசிக்காரங்களை பாத்தீங்கன்னா கடமையும் கண்ணியமும் கொண்டவங்க தாங்க இவங்க. இந்த கடகராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே முக்கியமா 2-3 பாயிண்ட் தாங்க ஞாபகத்துக்கு வருது.
கடகராசி வந்து அறிவாளியா இருப்பாங்க, தாய் உள்ளம் கொண்டவங்க இவங்க. அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு இவங்க வளர்ச்சி அடைந்து போனாலுமே கூட தான் கூட இருக்கிறவங்களையும் முன்னேற வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்க நிறைய நேரத்துல வந்து எமோஷனல் சில முடிவுகளை எடுத்தாலுமே கூட அங்க கூட அறிவாளியா தாங்க செயல்படுவாங்க. அப்போ இவங்களை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ண இருக்கும். ஏன்னா இவங்க வந்து இன்னைக்கு வளர்ந்துகிட்டு வரவங்க. இந்த ராசிக்கு முக்கியமான பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து எங்க போனாலுமே தன்னுடைய சொந்த பந்தத்தை மறக்காம எல்லாருக்கிட்டையுமே ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. இவங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை, நீர்நிலை சம்பந்தப்பட்ட வேலை இப்படின்னு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய கிடைக்க போகுதுங்க. பயன்படுத்திக்கோங்க. இந்த கடகராசிக்காரங்க வந்து ஒரு வளர்ச்சியான ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தாங்க இருப்பாங்க. நிறைய வளர்ந்த ராசியில இந்த கடகராசியும் ஒண்ணு. இந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட தன்மை கொண்டிருக்கவங்க சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய நேரத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தா, திருமணம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து ரொம்பவே நல்லா நடக்க போகுதுங்க. இப்படிதான் சொல்றாங்க. திருமணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல, ஏன்னா தடைப்படுது, வரன் தேடி வரல, அமையல இப்படின்லாம் சொல்லுவீங்க. 7ஆம் அதிபதி 9ல பயணிக்கிறாருங்க, கூடவே 11ஆம் அதிபதியும். அப்போ 7, 9, 11 தொடர்பு வருங்க. அங்க சுக்கிரன் பார்வையும் இருக்குதுங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. அதிலும் திருமணத்துக்காக பரிகாரம் ஏதாவது செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் உடனே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குதுங்க. பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒண்ணு சேரதாங்க போறாங்க. இது நாள் வரைக்கும் இருந்த மனஸ்தாபம், மனக்கசப்பு இது எல்லாமே விலகி இப்போ வந்து ஒண்ணு சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டு நடக்க போறாங்க. ஒருத்தர் விட்டு கொடுத்து கூட இருப்பாங்க. இந்த நேரத்துல சுக்கிரன் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம 9ஆம் இடத்துலயும் இருக்கிறாரு. அப்போ 4, 3 தொடர்பு இருக்குங்க. இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சொத்து சம்பந்தமான விஷயத்துல எப்படி இருக்குன்னா, ஏதாவது சொத்து வாங்கணும், இடம் வீடு வாங்கணும் அப்படின்லாம் நினைப்பீங்க. ஏன்னா 3, 4 தொடர்பு வந்து டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டதுங்க. வண்டி வாகனம், இடம் சம்பந்தப்பட்டது. அதனால அது எல்லாமே வாங்குறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்குதுங்க. இதுல பெண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து வண்டி வாகனம் ஓட்டியும் பழகிக்குவீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏதாவது எழுதலாங்க. ஆக மொத்தத்துல எக்ஸாம் எழுதினீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கும். அடுத்த படிநிலைக்கு கூட நீங்க உயர போறீங்க. இப்போ வேலை பத்தி பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 6ஆம் அதிபதி அவர் தாங்க 11ஆம் இடத்துல வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. 6, 11 தொடர்பு தொழில்களை வந்து வளர்ச்சி ஒரு விதத்துல விருத்தி உண்டுங்க. ஒரு படிநிலையில இருந்து அடுத்த படிநிலைக்கு உயரக்கூடிய அமைப்பும் இருக்குது. அதுவும் ஜூன் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்க காத்துட்டு இருக்குதுங்க. அதனால இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே செஞ்சுக்குங்க. ஜூன் மாசத்துக்கு மேல பயணங்கள் அதிகமாகுங்க. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. குரு தன்னோட 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் சின்ன தடைகள்லாம் ஏற்படலாங்க. வெளியூர் பயணம் எல்லாம் உண்டாகுங்க. இது கூடவே கடன் சம்பந்தப்பட்டதெல்லாம் வாங்கி வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை கூட இருக்குதுங்க. அரைகுறையா வீட்டு வேலை ஏதாவது நிக்குது அப்படின்னா அதை கூட இப்ப செஞ்சு முடிக்கக்கூடிய சூழ்நிலை தாங்க இருக்குது. அந்த வகையில பாத்தீங்கன்னா சொத்து தொழில் ரெண்டுமே வந்து உங்களுக்கு டெவலப் ஆகக்கூடிய போகுதுங்க. ஒன்னு விட்டுட்டு வேற ஒண்ணு செய்யலாம் அப்படின்னா அமைப்பு இருக்குதுங்க. மாத்திக்கலாம் அப்படின்னா கூட தவறு கிடையாது. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா உயர்நிலையை அடையக்கூடிய நிலை தாங்க இப்ப இருக்குது உங்களுக்கு. தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல பணம் போடுறதுக்கான சூழ்நிலை கூட அதிகமாகுங்க. சேமிப்பு சம்பந்தமா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தோணும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம நகைகள், ஷேர்கள் ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு கூட இருப்பீங்க. பிக்சட் டெபாசிட் கூட போடுவீங்க. இடம் வீடு இது மாதிரிலாம் வாங்கக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு அதிகமாவே இருக்குதுங்க. மாசம் ஒரு தொகையை வந்து நீங்க சேமிக்க நினைப்பீங்க, குடும்பத்துக்காக, பிள்ளைங்களுக்காக அப்படின்னு. ஆக மொத்தத்துல கையில வந்து இருக்கக்கூடிய பணத்தை வந்து பொருளாவோ பத்திரமாவோ நீங்க பயன்படுத்திக்குவீங்க. பிசினஸ் சம்பந்தமா பாத்தீங்கன்னா உங்க 10ஆம் அதிபதி சில மாசமா கடகத்திலேயே நீச்சபங்க ராஜயோகத்தை வந்து பெற்று இருக்கிறாருங்க. 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா நல்ல நிலைமை எல்லாமே இருக்குங்க. அதனால பிசினஸ் சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வருங்க. அதெல்லாத்தையுமே பயன்படுத்திக்கோங்க. புதிய நபர்களோட அறிமுகம் கூட உங்களுக்கு கிடைக்குங்க. பிசினஸ் சம்பந்தமான எக்ஸ்பென்சஸ், வராத கடன் கூட உங்களுக்கு திரும்பி கிடைக்குங்க. உடல்நிலை சம்பந்தமா பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாமே குறைய தொடங்க போகுதுங்க. இப்போ வந்து சுபவேரியம் தாங்க ஏற்பட போகுது. அதனால குடும்பத்துல வந்து உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு சரி செஞ்சு குணமடைவீங்க. அஜீரண கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வெளியில சாப்பிட்ற உணவை வந்து தவிர்த்துக்கிட்டு வீட்டுல இருக்கக்கூடிய காய்கறி பழங்களை சாப்பிட்டு சத்தான உணவு முறைகளை எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவும் எடுத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுவரை கோல்டன் டைம் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா 4ஆம் வீட்டை வந்து குரு பார்க்கறப்ப வெளிநாடு சம்பந்தப்பட்ட படிப்புக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குதுங்க. சில பேருக்கு வந்து ஏதாவது சலுகைகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்குங்க. ஆனா நீங்க தான் அதுக்கு உறுதியா ட்ரை பண்ணணும். இந்த கடகராசிக்காரங்களோட தாய் தந்தையோட உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவைங்க. இப்போ தடைகளை நீக்கி வெற்றி கிடைக்க பரிகாரமா துர்க்கை வழிபாடு செய்யுங்க. 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாருங்க. அதை யோகமா மாத்திக்கணும். அதனால துர்க்கை வழிபாடு செய்யறது நல்லதுங்க. குறிப்பா வெள்ளி செவ்வாயில வணங்குங்க. அதிலும் முக்கியமா செவ்வாய்க்கிழமை வந்து போறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கு. அங்க சுக்கிரனுக்கு வேலை வந்து கம்மிங்க. அதனால செவ்வாய்க்கிழமை வழிபாடு அந்த ராகுவோட தன்மை நல்லபடியா வேலை செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம்
ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.